கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1574 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் ஒரு பகுதி சொல்லுகிறது, என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. கர்த்தர் அருளுகிற சமாதானத்திற்கு முடிவு கிடையாது. சமாதானத்தை தேடி நீ எங்கெங்கோ போயிருக்கலாம். நதிகளை தேடி போயிருக்கலாம், மலைகளை தேடி போயிருக்கலாம், மனிதர்களை தேடி போயிருக்கலாம். ஆனால் சமாதான பிரபு என்று இயேசுவை மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தருகிற சமாதானத்திற்கு முடிவில்லை. துக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே, துயரப்பட்டிருக்கிற நேரத்திலே, இழந்து நிற்கிற காலங்களிலே, இழப்பின் காலங்களிலே மனிதர்கள் வருவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள், போய்விடுவார்கள். அந்த இழப்புக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களின் ஆறுதல்களுக்கு முடிவு உண்டு. ஆனால் தேவன் அருளுகிற சமாதானத்திற்கோ முடிவில்லை. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். சீஷர்கள் பயந்து பூட்டிய வீட்டிற்குள் இருந்த பொழுது இந்த வீட்டிற்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்றைக்கும் சமாதானம் இன்றி வாழுகிற மகனே, மகளே, சமாதானம் இல்லாமல் தொழில் செய்கிற, வேலை செய்கிற, வியாபாரம் செய்கிற சகோதரனே, சகோதரியே, சமாதானம் இல்லாத குடும்பத்திலே நின்று கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்காகத்தான் இந்த செய்தி. இயேசுவிடம் வா, அவர் அருளுகிற சமாதானத்திற்கு முடிவு கிடையாது. அவர் அருளுகிற சமாதானம் முடிவில்லை. உன் வாழ்நாளெல்லாம் நீ சமாதானமாய் வாழ்வாய். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு மனிதன், ஒரு மனுஷி வாழ்நாளெல்லாம் சமாதானமாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வழி சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் வழியும் சத்தியமும் தான் சமாதான ஜீவனை கொடுக்க முடியும். சமாதானமின்றி வாழுகிற மகனே, சகோதரனே, சகோதரியே, உன்னை தேடி இந்த வார்த்தை வருகிறது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்திற்கு முடிவில்லை. மற்றவர்களும் நீ நம்பிக்கொண்டிருந்தவைகளும் கொடுக்கிற சமாதானத்திற்கு ஒரு நாள் முடிவு வந்துவிடும். அல்லேலூயா, க்ளோரி. இயேசுவின் சமாதானத்திற்கு முடிவில்லை. அந்த சமாதானம் உனக்கு நீடித்து நெடிய நாளாய் கிடைக்கும். உன் வாழ்நாளெல்லாம் நீ சமாதானமாய் வாழுவாய். இயேசுவிடத்தில் வா, சமாதானம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.